எப்போதுமே என்ன செய்யும் அப்படின்னா, எந்த ஒன்றை பேச விரும்புகிறதோ அதை நேரடியாக பேசாது, நேரடியாக அறிவுரை சொல்லாது. ஒன்றை சொல்வதின் வழியாக சொல்லுகிறது. நீங்கள் தமிழ் இலக்கியம் படித்திருந்தால் உங்களுக்கு தெரியும், மறக்க முடியாத கதாபாத்திரங்கள் தமிழ் இலக்கியத்தில் இருக்கிறது. நீங்கள் ஒரு கண்ணகியை, மணிமேகலையை விட சிறந்த கதாபாத்திரத்தை இலக்கியம் உருவாக்கிவிட முடியுமா என்ன? கையில் அட்சய பாத்திரத்தோடு இருக்கக்கூடிய மணிமேகலைக்கு நிகரான ஒரு இலக்கிய கதாபாத்திரத்தை நான் எந்த மொழியிலும் வாசித்ததே இல்லை. அவ்வளவு ஒரு அழகான இலக்கிய கதாபாத்திரம். அப்படி நிறைய கதாபாத்திரங்கள் நமக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். தமிழ் சிறுகதைக்கு இருக்கக்கூடிய பெரிய வரலாறே என்ன அப்படின்னா, நல்ல கதைகளும் எழுதப்பட்டிருக்கிறது, மறக்க முடியாத கதாபாத்திரங்களும் எழுதப்பட்டிருக்கிறார்கள். இந்த கதாபாத்திரங்களும் கதைகளும் உங்களுக்கு வசமாக்க வேண்டும் என்றால், இசை பயிலுவது போல இசையை நீங்கள் பயில வேண்டும் என்றால் ஒவ்வொரு ராகமாக பயிலுவீர்கள். அதை தொடர்ந்து பயிற்சி எடுப்பீர்கள். அந்த ராகத்தை பாடி 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 உங்களுக்குரியதாக்குவீர்கள். பின்புதான் நீங்கள் மேடை ஏறுவீர்கள். அப்படி நீங்கள் பயிற்சி எடுத்துக்கொள்ளணும். நல்ல கதைகளை படிக்கணும். நல்ல கதைகளை படிப்பதோடு அந்த கதையினுடைய நுட்பங்களை நீங்கள் பயிலணும். பயிலத் தொடங்குவது எழுதுவதற்கான பயிற்சியும் வரணும். மூன்றும் இணைந்தால் உங்களால் எழுத முடியும். நிறைய தமிழ் கதைகள் இருக்கிறது. 100 சிறந்த தமிழ் கதைகள் அப்படின்னு நான் ஒரு புத்தகம் தொகுத்துருக்கேன். தமிழில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த 100 கதைகள் அதில் இருக்குது. எழுத விரும்புபவர்களுக்கு அது ஒரு கையேடு போல். அந்த 100 கதைகளை படிங்க. ஒவ்வொரு எழுத்தாளரிடமும் என்ன மாதிரி இலக்கியம் அவரை எழுதுகிறார், யாரை எழுதுகிறார், என்ன மொழியை எழுதுகிறார், எவ்வளவு அனுபவத்தை எழுதியிருக்கிறார்னு பாருங்கள். ஒரு கதையை சொல்லி இந்த உரையை நான் நிறைவு பண்ணுறேன். எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு கதை அது. எழுதியவர் கி. ராஜநாராயணன். கரிசல் இலக்கியத்தின் தந்தையாக அறியப்படக்கூடிய மகத்தான ஒரு படைப்பாளி. 100 வருடங்கள் வாழ்ந்தவர். ஒரு மனிதனுக்கு 100 வருடம் வாழ்வது என்பது எவ்வளோ பெரிய கொடுப்பனை. நிறைய பேர் இவ்வளோ வருஷம் வாழ்ந்துட்டுருக்கிறானேன்னு நினைக்கிறோம். ஆனால் இவரெல்லாம் 100 வருடம் வாழ்ந்தார். ஒரு நீண்ட நெடிய வாழ்க்கை, ஒரு காலத்தினுடைய சாட்சியாக இருந்த எழுத்தாளர். அவர் ஒரு கதையை எழுதியிருக்கிறார். கதையினுடைய பெயர் கருவேப்பிலைகள் என்று. கருவேப்பிலை என்றாலே நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா, அதை போடுவதும் சரி, வெளியே எடுத்து வைப்பதும் சரி, தேவையில்லாத விஷயம்னு நினைப்போம். நிறைய பேருக்கு உணவில் கருவேப்பிலை இருந்தாலே அப்படியே விரலில் எடுக்கவே கூச்சப்பட்டு எடுத்து உரமாக போடுவாங்க. அது சுவையூட்டுவதற்காக மட்டுமல்ல, அது ஒரு அடையாளம். இந்த கதையில் அப்படி ஒரு அடையாளமான ஒரு மனிதரும் அவர் மனைவியும் வருகிறாங்க. அவருடைய பெயர் என்ன தெரியுமா? பப்பு தாத்தா, அப்படின்னா பருப்பு தாத்தா. அவர் எங்கே போனாலும் கல்யாண வீடுகளில், இழவு வீடுகளில் விருந்து கொடுப்பார்கள் இல்லையா, அந்த சாப்பாட்டில் பருப்பு போட்டால் ஆசையாக சாப்பிடுவார். பருப்பு சாப்பிடுவதில் விருப்பமுடைய தாத்தா என்பதால் எல்லோரும் அவரை பப்பு தாத்தான்னு கூப்பிட்றாங்க. அந்த பாட்டிக்கும் தாத்தாவிற்கும் பருப்பு சாப்பிடுவது என்றால் பிடிக்கும். அவர்கள் ஒரு கிராமத்தில் வசிக்கிறாங்க. இவர்கள் இந்த கிராமத்துக்கு ஏன் வந்தார்கள்னா, எங்கேயோ இருந்தவர்கள் பஞ்சம் பிழைப்பதற்கு